அதாவது இந்த சூர்ப்பனகையானவள் அந்த காமத்திலே ரொம்ப ஒரு வெறி கொண்டவள் என்பதை உணர்ந்துதான் அவன் இந்த சத்தியத்தை அவளுக்கு செய்து கொடுக்கின்றான். அதன்படி சூர்ப்பனகையானவள் செல்கின்றாள். தன்னுடைய கணவனிடம் அவள் சந்தோஷமாக இருக்கக்கூடிய அந்த நேரத்திலே அவனுடைய அந்த உயிரை கொல்லக்கூடிய அந்த நிலையை கேட்கின்றாள். அந்த கணவனும் தன்னுடைய மனைவிதானே என்று நினைத்து அவனுடைய அந்த உயிர் நிலையை அவளிடம் சொல்லிவிடுகின்றான். அதன்படி அந்த உயிர் நிலைகளின்படி அந்த சூர்ப்பனகையானவள் அவனுக்கு ஒரு உணவை தயார் செய்து வைத்து அவனுடைய உச்சந்தலையிலே நல்லெண்ணெயை தேய்க்கின்றாள். அப்படி தேய்த்த பிறகு அவனுடைய உடலும் தலையும் பிரிந்து விடுகின்றது. சூர்ப்பனகையினுடைய கணவன் உயிர் துறக்கின்றான். உடனே அவள் சந்தோஷமாக இந்த செய்தியை சொல்வதற்காக இலங்கேஸ்வரனான ராவணனிடம் சென்று, அண்ணே, நான் அவரை கொண்டு விட்டேன். நீ சொன்னபடி உன்னுடைய ராஜ்யத்தில் பாதியை என் மகனுக்கு பட்டம் சூட்டு, உன்னுடைய மகனான இந்திரஜித்தை எனக்கு மணமுடித்துவை என்று அவள் ஆங்காரமாக அங்கே நின்று பேசுகின்றாள். இதை கேட்ட ராவணன் சூழ்ச்சினால் வெல்ல துணிந்த அந்த ராவணனானவன் பெரும் மகிழ்ச்சி கொண்டு அந்த மகிழ்ச்சியை உள்ளத்திலே அடக்கி அந்த தன்னுடைய தங்கையான சூர்ப்பனகையை பார்த்து சொல்கின்றான், ஒரு கணவனை கொன்ற உன்னை போன்ற ஒரு பாவியை நான் இதுவரை பார்த்ததில்லை. இங்கிருந்து உடனே ஓடிவிடு என்று அவன் சூர்ப்பனகையை விரட்டுகின்றான். இதனால் மனம், கோபம் மற்றும் காமவெறியை அவளால் தாங்க முடியாமல் இந்த ராவணன் மேல் அவளுடைய கோபமானது மேலும் அதிகரிக்கின்றது. அதன் மூலம் தன்னுடைய மகனை வைத்து ஈஸ்வரிடம் வரம் வேண்டி ஆயுதங்களை பெற்று இந்த ராவணனை கொல்ல வேண்டும் என்று முடிவு கட்டி அதன்படியாக தான் அந்த தன்னுடைய மகனை அங்கு தவம் இருக்க வைக்கின்றாள்.